இந்துக்கள் வாழ உரிமை இல்லையா? தாக்குதலை கண்டித்து வங்கதேசத்தில் தீவிர போராட்டம். இந்திய எல்லைகளில் குவியும் வங்கதேச இந்துக்கள். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு தீர்வு, அமெரிக்கா தலையிட வலியுறுத்தல். சிரியாவில் நடந்த தாக்குதலில் அமெரிக்க ராணுவத்தினருக்கு பெரிதாக பாதிப்பு இல்லை, அறிவித்தது அமெரிக்கா. பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் நிறைவு. ட்ரோன் தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா அகதிகள் உயிரிழப்பு. 3 எல்லைப் பகுதிகளில் ஊடுருவிய உக்ரைன் படை. 76,000 மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்ட புடின். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறையில் இந்துக்கள் மற்றும் இந்துக்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் சாலையை முற்றுகையிட்டு தீவிர போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியரான முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. எனினும் மாணவர் அமைப்பினரின் போராட்டம் ஓய்ந்த பாடில்லை. நேற்று வங்கதேசத்தில் உள்ள உயர் நீதிமன்ற வளாகத்திற்கு நுழைந்த மாணவர் அமைப்பினர் உச்ச நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட நீதிபதிகளை பதவி விலக கோரி முக்கிய போராட்டம் நடத்தினர். இதையடுத்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் வங்கதேசத்தில் வசித்து வரும் சிறுபான்மையினரான பிற மதத்தினர் மீதும் அவர்களது வீடுகள், கோவில்கள் உள்ளிட்டவை மீதும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் சஹாபாத் நகரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அப்போது அவர்கள் வங்கதேசத்து இந்துக்களை காப்பாற்றுங்கள், நீதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என கூறி பதாகைகளை ஏந்தி ஆரவாரத்துடன் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பிறகு முதல் இதுவரை ஒட்டுமொத்தமாக 52 மாவட்டங்களில் உள்ள இந்துக்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் மீது 200க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன. மேலும் கோவில்களில் சொத்துக்களை நாசப்படுத்தியதுடன் அங்குள்ள பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது என்று வேதனை தெரிவித்தனர். இதற்கிடையே இடைக்கால ஆட்சி நடத்தி வரும் முகமது யூனுஸ் வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் அனைவரும் நம் நாட்டின் குடிமக்களாவார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் அனைவரும் நமது நாட்டு பிரஜைகளான சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும். சிறுபான்மையினர் அனைவரும் எனது சகோதரர்களாவார்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது கண்டனத்திற்குரியது என மாணவர் அமைப்பினரை அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் வன்முறையில் இருந்து தப்பிக்க ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அண்டை நாடான இந்தியாவிற்குள் நுழைய முயன்று வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுக்கு மிச்சிகன் எம்பி ஸ்ரீதானேதர் எழுதியுள்ள கடிதத்தில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படும் அட்டூழியங்களுக்கு எதிராக நான் மட்டுமல்ல சர்வதேச சமூகத்தினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தின் இடைக்கால பிரதமராக முகமது யூனுஸ் பதவியேற்றுள்ள நிலையில் அந்நாட்டில் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டுவர புதிய அரசு உதவி செய்ய வேண்டிய கடமை அமெரிக்க அரசுக்கு உள்ளது. வங்கதேசத்தில் துன்புறுத்தப்பட்ட இந்துக்கள் மற்றும் பிற மத சிறுபான்மையினருக்கு அகதிகள் என்ற தற்காலிக பாதுகாக்கப்பட்ட அந்தஸ்தை பைடன் நிர்வாகம் வழங்க வேண்டும். வங்கதேசத்திற்கு இது ஒரு சிக்கலான தருணம். வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர அந்த நாட்டு அரசுக்கு இயன்ற அனைத்து உதவிகளும் நாம் அளிக்க வேண்டும். இவ்வாறு எம்பி ஸ்ரீதானேதர் கூறியுள்ளார். இதுபோல் வெளியுறவு அமைச்சர் பிளிங்கனுக்கு எம்பி ராஜா கிருஷ்ணமூர்த்தி எழுதியுள்ள கடிதத்தில் வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றுள்ள நிலையில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் அவரது அரசுடன் அமெரிக்கா இணைந்து செயல்படுவது மிகவும் அவசியமாகும். வங்கதேசத்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையாக மாறுவது இது முதல் முறையல்ல. வங்கதேச இடைக்கால அரசுடன் பிளிங்கன் நேரடியாக பேச வேண்டும். வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் அமெரிக்கா தனது செல்வாக்கை செலுத்த வேண்டும் எனவும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். மறுபுறம் வங்கதேசம் முழுவதும் இந்துக்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் 17,000 இந்து குடும்பங்கள் வன்முறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 1,00,000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்தியாவும் வங்கதேசமும் 4,096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துள்ளன. மேற்கு வங்கம், திரிபுரா, அசாம், மிசோரம், மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்கள் வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளன. இந்த 5 மாநிலங்களின் எல்லை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வங்கதேச இந்துக்கள் குவிந்து
குவிந்து வருகின்றனர். இது குறித்து இந்திய எல்லை பாதுகாப்பு படை வட்டாரங்கள் கூறியதாவது: மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளது. இங்கு 50 மீட்டர் தொலைவு இடைவெளியில் BSF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த புதன்கிழமை சுமார் 500க்கும் மேற்பட்ட வங்கதேச மக்கள் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினோம். மேகாலயா மாநிலம் வங்கதேசத்துடன் 443 கிலோமீட்டர் தொலைவில் பகிர்ந்துள்ளது. இங்கு பெரும்பாலான மக்களில் தடுப்பு வேலி இல்லை. வழக்கமாக சுமார் 300க்கும் மேற்பட்ட வங்கதேச மக்கள் நாள்தோறும் மேகாலயாவுக்கு வந்துவிட்டு திரும்பி செல்வது வழக்கம். தற்போது வங்கதேச மக்களின் வருகை முழுமையாக தடுக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வங்கதேசத்துடன் 273 கிலோமீட்டர் தொலைவை பகிர்ந்துள்ளது. இது மலைப்பகுதி என்பதால் ஊடுருவலை தடுக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவின் திரிபுரா மாநிலம் வங்கதேசத்தின் எல்லை பகுதிகளில் 8 சோதனை சாவடிகள் உள்ளன. இந்த சோதனை சாவடிகள் வழியாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வங்கதேச மக்கள் இந்தியாவிற்குள் நுழைவது வழக்கம். தற்போது வங்கதேச மக்களின் வருகை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அசாதாரண சூழல் காரணமாக மேற்கு வங்கம், திரிபுரா உள்ளிட்ட 5 மாநிலங்களின் எல்லை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வங்கதேச இந்துக்கள் குவிந்து வருகின்றனர். அவர்களிடம் நிலைமையை எடுத்து கூறி திருப்பி அனுப்பி வருகிறோம். இவ்வாறு எல்லை பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன. சிரியாவில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியன்று நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல் காரணமாக அமெரிக்க ராணுவ வீரர்கள், கூட்டணி படைகளை சேர்ந்த ராணுவ வீரர்கள் என பலருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது குறித்து கூடுதல் விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து பலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. புகையை சுவாசித்து மூச்சு திணறலால் சிலர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதல்ல என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். இருப்பினும் மூளையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய ராணுவ வீரர்கள் சிலருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவ பரிசோதனை நடத்த பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இது போன்ற தாக்குதலை இதற்கு முன்பு ஈரானின் ஆதரவுடன் செயல்படும் அமைப்புகள் நடத்தியுள்ளன. பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 206 நாடுகளை சேர்ந்த 10,717 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தற்போது வரை போட்டிகளின் முடிவில் 39 தங்கம், 27 வெள்ளி மற்றும் 24 வெண்கலம் என 90 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. அதற்கடுத்து 38 தங்கம் உட்பட 122 பதக்கங்களுடன் அமெரிக்கா 2வது இடத்திலும் உள்ளது. பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற இவ்விரு அணிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் இந்தியாவுக்கு 6 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. நிறைவு விழாவில் இந்தியா சார்பாக மனு பாக்கரும் ஸ்ரீயேஷும் தேசிய கொடியை ஏந்தி செல்லவுள்ளனர். ராணுவ ஆட்சி நடைபெறும் மியான்மரில் இருந்து சிறுபான்மை மக்களான ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். மத ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அதிகமானோர் வங்காளதேசத்தில் குடியேறி வருகின்றனர். 2017ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 7.3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அகதிகளாக தப்பிச் சென்றுள்ளனர். மியான்மரில் கிளர்ச்சியாளர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் அகதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் பற்றிய வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. தாங்கள் எடுத்து சென்ற சொற்ப உடைமைகள் சிதறி கிடக்க அதன் அருகே அவர்களின் உடல்கள் குவியலாக கிடக்கின்றன. இதில் உயிர் தப்பிய 3 பேர் கூறும்போது 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர் என தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட சரியான திகதி உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்படவில்லை. மியான்மரில் இருந்து முஸ்லிம் சிறுபான்மையினராக ரோஹிங்கியாக்கள் படகுகளில் தப்பிச் சென்ற போது நப் ஆற்றில் படகுகள் கவிழ்ந்தும் பலர் உயிரிழந்துள்ளனர். இதனை வங்காளதேச ஊடகங்களும் தெரிவித்துள்ளன.
ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவிய உக்ரைன் படையினரை எதிர்கொள்ள ரஷ்ய ராணுவம் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் பெல்கோரோட், பிரையான்ஸ்க் மற்றும் குர்ஸ்க் ஆகிய 3 எல்லை பகுதிகளில் உக்ரைன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் எல்லைகளிலிருந்து 76,000 பேரை வெளியேற்றிய ரஷ்யா முகாம்களில் தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் உக்ரைன் படைகளுக்கு எதிராகவும் புதிய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. தாக்குதல் நடத்த வந்த 26 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் படைகளின் அதிரடி நடவடிக்கை காரணமாக ரஷ்ய எல்லையில் குடியிருக்கும் மக்கள் உயிருக்கு அஞ்சி வெளியேறி வருகின்றனர். 2ஆம் உலக போருக்கு பின்னர் முதல் முறையாக ரஷ்யா மீதான படையெடுப்பாக உக்ரைனின் இந்த நடவடிக்கையை பார்க்கப்படுகிறது. 2022 பிப்ரவரி மாத இறுதியில் ரஷ்யா திடீரென்று உக்ரைன் மீது படையெடுக்க செய்வதறியாது திகைத்து போன உக்ரைன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க புடின் ராணுவத்தின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டது. தற்போது குர்ஸ்க் பிராந்தியத்தில் அதிரடியாக நுழைந்துள்ள உக்ரைன் ராணுவத்தின் துரித நடவடிக்கையால் ரஷ்யா தடுமாறி வருவதாக கூறப்படுகிறது. பெருந்திரளான மக்களை எல்லையோர பிராந்தியங்களில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றனர். 8 பகுதிகளில் மொத்தம் 60 முகாம்களை ரஷ்ய அதிகாரிகள் அமைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் படையெடுப்பால் தடுமாற்றத்தில் இருக்கும் புடின் பயந்து விட்டதாகவே கூறப்படுகிறது. ரஷ்யா மீதான படையெடுப்பில் ஆயிரக்கணக்கான உக்ரைன் படைகள் ஈடுபட்டிருக்கலாம் என்றே நம்பப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ரஷ்ய வீரர்களை கொண்டுள்ளதுடன் முக்கியமான விமான தளம் ஒன்றை மொத்தமாக சேதப்படுத்தி புடினுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளனர். உக்ரைன் படைகளுக்கு அஞ்சி முக்கிய பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. 76,000 பேர்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைன் படைகள் மேலும் முன்னேறி சேதங்களை ஏற்படுத்தும் முன்னர் தடுக்கும் பொருட்டு விளாடிமிர் புடின் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் உக்ரைன் மீதான தாக்குதலையும் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.